அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து மகாத்மா காந்தி. ஏன்னா பழைய டாப்பிக்காக இருக்குன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. அதனால் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஒன்று நான் சொல்கிறேன். சபர்மதி ஆசிரமத்தில் காந்தி தங்கியிருக்காரு. சபர்மதி ஆசிரமம்னா எதுன்னா, அதுதான் காந்தியால் ஏற்படுத்தப்பட்டது. குஜராத் மாநிலம் தான் காந்தி பிறந்தது உங்களுக்கு தெரியும். அந்த குஜராத்தில் தான் அந்த சபர்மதி ஆசிரமம் இருக்குது. இது வந்து ராஜஸ்தான்லேருந்து வரும்போது இந்த சபர்மதி ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த சபர்மதி ரயில்வே ஸ்டேஷனில் நான் இறங்கி பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஆசிரமத்துக்கு போனதில்லை. அந்த ஆசிரமம் சபர்மதி ஆசிரமம் எங்கே இருக்குன்னா, சபர்மதி ரிவர்னு ஒன்று இருக்குது. சபர்மதி ஆறு. அந்த ஆறை ஒட்டி இந்த ஆசிரமத்தை வச்சுருக்காரு. அங்கே தான் நிறைய காந்தி அவருடைய எல்லா விதமான செயல்களையும் செஞ்சார், அற்புதங்களையும் செஞ்சார். இப்போ இந்த சபர்மதி ஆசிரமத்தில் காந்தியடிகள் தங்கியிருந்தப்ப குஜராத்தில் வந்து ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு காந்தியடிகள் தான் தலைமை தாங்கணும். சாயங்காலம் 5 மணிக்கு கூட்டம். காந்தியடிகளுக்கு நேரம் ஆயிடுச்சு. அவருக்குன்னு ஒரு கார் அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கார் வரலை. அதனால் காந்தி வருத்தப்படல. வேகமாக வேஷ்டியை கட்டிட்டு வேகமாக வராரு. ரோட்டில் நடந்து வரும்போது அந்த ரோட்டில் வந்து ஒரு கதர் ஆடை அணிந்த ஒரு காந்திய தொண்டர், காங்கிரஸ் தொண்டர் சைக்கிளில் வராரு. காந்தி அவர்கிட்ட, ஐயா கொஞ்சம் சைக்கிள் தரீங்களா, இரவல் தரீங்களான்றாரு. வாங்கிக்கங்க ஐயா, காந்திக்கு இல்லாதான்னு கொடுக்குறாரு. காந்தி அந்த சைக்கிள் எடுத்துட்டு நேராக வராரு. எங்க அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு ஜல்லுன்னு சைக்கிளில் வராரு. சட்டை போடலை, ஒரு துண்டு கடையில இடுப்பில் வந்து வேஷ்டி மாதிரி ஒரு துண்டு மாதிரி ஒரு வேஷ்டி. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாங்க, பாருயா காந்தியோட செய்கை அப்படின்னு. காந்தி சொன்னாரா, எனக்கு வர வேண்டிய கார் வரலை, அதனால் நான் தாமதப்படுத்த விரும்பலை. எப்போயுமே நான் தாமதம் பண்ண மாட்டேன். காலம் தவறாமை, அதாவது அந்த நேரம் தவறாமைன்றது வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். பங்க்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றார். பாருங்க, ஒரு பெரிய தலைவனை பாருங்க. அடுத்து காந்தி வந்து ஜெயிலில் இருக்கும்போது அவருடைய மனைவி, அவங்க மனைவி வந்து காந்தியை பார்க்க வர்றாங்க. காந்தியை பார்க்க வந்தால் 2 பேர் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடையில வந்து அந்த உட்டன் கம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேரிகார்டு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு தடுப்பு, இவருக்கு ஒரு தடுப்பு இருக்கும். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். அப்போ நடுவில் ஒரு சிறை காவலர், ஜெயில் அந்த போலீஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த சிறை காவலர் என்ன பண்ணுறாரு, மகாத்மா காந்தி எவ்வளோ பெரிய மனிதன், மனைவியோட பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ அவங்களோட பேசும்போது நம்ம இடையில நடக்கலாமா, அவங்களுக்கு இடையூறாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஓரத்தில் வெயிட் பண்ணுறாரு. அவர் ஒரு ஓரத்தில் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து, பேசிட்டீங்களா ஐயா அப்படின்றாரு. மகாத்மா காந்தி, நாங்கள் பேசவே இல்லை அப்படின்றாரு. ஆச்சரியத்தை பாருங்க. நீங்கள் இந்த சட்ட விதிகளின்படி, சிறை விதிகளின்படி 2 பக்கம் 2 பேருக்கு நடுவில் நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நடக்காததுனால நாங்கள் வந்து பேசுறதுக்கு நான் விரும்பலை, 2 பேரும் அமைதியாக நின்னா அப்படின்றாரு. என்ன பாருங்க, நல்லவன்னாலும் பட்டு மோசமான நல்லவன் வாங்க பாருங்க. அந்த மாதிரி பயங்கரமான ஒரு நல்லவன் மகாத்மா காந்தி. அடுத்து காந்தி வந்து 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தப்ப அந்த கல்கட்டா பகுதியிலெல்லாம் இந்து முஸ்லீம்களுக்கு இடையில பயங்கர கலவரம். இந்து முஸ்லீம்களுக்கு இடையில பயங்கர கலவரம், வெட்டி குத்தி ஒருத்தர் பயங்கர அந்த டைமில் நீங்கள் வரலாற்றை படிச்சீங்கன்னா அப்படியே கண்ணீர் விடுவீங்க. முஸ்லீம்ஸ் படுத்திருக்கிற இடத்துல பூரா போய் இந்துஸ் போய் அவங்கள பூரா சதக்கு வெட்டிடுவாங்களாம். அடுத்த நாள் அவங்க வந்து இவங்க இருக்கிற ஏரியாவில் பூரா வந்து வெட்டி இவங்களுடைய வீடு குடிசைகள்லாம் நெருப்பு வச்சு விட்டுருவாங்களாம். பாருங்க, ஒரே நாட்டில் இந்த மாதிரி நடக்குது பாருங்க, இந்து முஸ்லீம் கலவரம். அப்போ கலவரத்தில் அமைதி ஏற்படுத்துறதுக்காக காந்தி போறாரு. காந்தி போனாருன்னா ஒரு கிராமத்துக்குள்ள நுழையிறாரு. மனித மலம் இருக்கு பாருங்க, அதை குமிச்சு வச்சிருக்காங்க, காந்தி உள்ள வராம இருக்கணும். அப்போ காந்தி என்ன பண்றாரு, வாழை மட்டையை எடுத்து அதெல்லாம் குப்பை அதை தள்ளி வச்சுட்டு அது வழியே நடந்து போறாரு. அப்போ அந்த ஊருக்கு மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து சொல்றாங்க, ஏன் காந்தி, நாங்கள் பாட்டுக்கு அண்ணன் தம்பியா இருந்தோம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்னு எதையோ சொல்லி எங்களுக்கு விடுதலையை வாங்கி தரேன்னு சொல்லி இப்போ அண்ணன் தம்பிக்குள்ள எவ்வளோ சண்டைகளை ஏற்படுத்திட்டீங்க. நாங்கள் முஸ்லீமும் நாங்கள் இந்துக்களும் அண்ணன் தம்பியாக இருந்தோம், விடுதலைன்ற ஒரு பேரில் சண்டையை மூட்டி விட்டீங்களேயா. ராமே ஆண்டா என்ன, ராவணே ஆண்டா என்ன,
யாருக்குனாலும் வரி கொடுத்து தானே ஆகணும். வெள்ளைக்காரன் ஆண்டாலும் அவனுக்கு நாங்கள் நெல் பயிரிட்டா நெல்லை கொடுக்கணும், கோதுமை பயிரிட்டா கோதுமை கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஆண்டாலும் காந்தி ஆண்டாலும் நாங்கள் வரி கொடுத்து தானே ஆகணும். ஏன் இப்படி செஞ்சுவிட்டீங்க அப்படின்னு ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்றாங்க. காந்தி சொல்கிறாரு, நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா நீங்கள் இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் இப்போ அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, வங்க கவி மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் எழுதின அந்த பாட்டை பாடிட்டே போகிறாரு. உனக்கு தோள் கொடுக்க ஒருவனும் வரவில்லை எனினும் தனித்து செல் தனித்து செல். உனக்கு தோள் கொடுக்க ஒருவரும் வரவில்லை என்றாலும் தனித்து செல் தனித்து செல்னு இவர் பாடிக்கிட்டே போகிறார். பின்னாடி தொண்டர்கள்லாம் தனித்து செல் தனித்து செல்னு அப்படியே அவர் பின்னாடி வராங்க. எவ்வளோ அருமை பாருங்க. அதே மாதிரி வடமேற்கு பகுதியில் இதை சொன்னவர் வந்து கான் அப்துல் காபார் கான், மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். பல வருடங்கள் சிறையிலேயே வாழ்க்கையை கழிச்சவர் கான் அப்துல் காபார் கான். அவர் சொல்றாரு, எங்க ஏரியாவில் வந்து காந்தி ஒரு தடவை இந்த மாதிரி தான் வந்திருந்தாரு, அமைதி ஏற்படுத்துறதுக்காக வந்திருந்தாரு. அப்ப ராத்திரியில தூங்குறதுக்கு ஒரு இடத்துல அவருக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தான். அப்ப எங்க ஊர் இளைஞர்கள்லாம் இடுப்புல கத்தி அருவாளோட அவருக்கு பாதுகாப்புக்கு இருந்தாங்க. அப்ப காந்தி கேட்டாரா, எதுக்கு இப்ப அப்படி ஆயுதங்கள் அப்படின்னு. இல்ல, இந்த ஊர்ல உங்களுக்கு ஏதாவது யாரும் ஆபத்து ஏற்படுத்திட கூடாது, அதனாலதான் உங்க பாதுகாப்புக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு. அப்போ காந்தி சொன்னாரா, எனக்கு பாதுகாப்பா? ஏன்பா, அப்ப நான் கும்பிடுற கடவுளை என்ன நினைக்கிறீங்க நீங்க? நான் கும்பிடுற கடவுளை அப்ப நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நான் கும்பிடுற கடவுள் என்ன ஆகுறது? கடவுள் தான் எனக்கு பாதுகாப்பு. எல்லாரும் வீட்டுக்கு போங்க, யாராவது இங்கே ஆயுதத்தோடு நின்றீங்கன்னா நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், கிளம்பிடுவேன் அப்படின்னாராம். இந்த மனிதனை பாருப்பா, எவ்வளோ ஆபத்தான இடத்துல கூட எவ்வளோ சாதாரணமாக இருக்காரு, எவ்வளோ அருமையான கடவுள் பக்தி அப்படின்னு வேந்தாங்களாம். அந்த அந்த கான் அப்துல் காபார் கான்னு அவர் எல்லை காந்தி அவருக்கு பேர், அவர் எழுதுறாரு இந்த மாதிரி காந்தியோட அற்புதத்தை பாருங்க அப்படின்னு. அப்போ காந்தி வந்து இப்போ வந்து மதுரைக்கு வராரு. மதுரைக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும், மதுரைக்கு வரும்போது அவர் விவசாயிகள் எல்லாம் பார்க்குறாரு. சோழவந்தான் பகுதியில், ராம்நாடு பகுதியிலலாம் சுற்றி அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது அப்படியே யாருமே வேஷ்டி அணியலை. காந்தி வந்து அந்த நம்முடைய இந்த மாதிரி சோழவந்தான் ராம்நாடு பகுதியிலெல்லாம் சுற்றிட்டு வரும்போது தான் கிராம விவசாயிக பெரியவங்கெல்லாம் மேல் சட்டையே அணியலை, மேல் சட்டை பேர்பாடியாக தான் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க ஒரு வேஷ்டி தான் கட்டியிருக்காங்க, கோமணம் தான் நிறைய பேர் விவசாயம் பண்ணுற நேரத்தில் கட்டுறாங்க. இப்போ அதை பார்த்து காந்தி மனம் நொந்து, பாருங்க இந்தியாவில் எல்லாரும் என்னைக்கு வேஷ்டி சட்டை முழுமையாக அணிகிறாங்களோ அன்னைக்கு தான் நானும் அணிவேன்னு சொல்லிட்டு அவர் சட்டையை கழட்டிட்டாருங்க. எவ்வளோ பெரிய மகாத்மா பாருங்க, பேராத்மா, மகாத்மா, புண்ணிய ஆத்மா. சட்டையை கழட்டிட்டு வெறும் வேஷ்டியோடையே தான் இருக்காரு, வேஷ்டியோடையே தான் எல்லா ஊருக்கும் பயணம் செய்கிறாரு. அப்போ காந்தி வந்து எப்பயுமே 4th கிளாஸில் தான் ட்ராவல் பண்ணுவாராம். ட்ரெயினில் வந்து 3rd கிளாஸில் தான் ட்ராவல் பண்ணுவாராம், 3வது வகுப்பு பெட்டியில் தான் பண்ணுவாராம். அப்போ நிருபர்கள் கேட்குறாங்க, ஏங்க மகாத்மா காந்தி அவர்களே 3வது வகுப்புலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா காந்தி சொல்கிறாரு, 4வது வகுப்புன்னு ஒன்று இல்லை, இருந்திருந்தால் அதில் நான் ட்ராவல் செய்திருப்பேன், பயணம் செய்திருப்பேன் என்றார். எவ்வளோ காமெடி பாருங்கள், எவ்வளோ எளிமை பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸில் வரலாம் காந்தி நினச்சா, கால் மேலே கால் நீட்டிட்டு. ஏன்னா லண்டனில் படித்தவர், பாரட்டில் படித்தவர், பாரிஸ்டர், லண்டன் ரிட்டனுங்க அவர், பாரிஸ்டர், சட்டம் வந்து லண்டனில் படித்தவர். அவர் வந்து எவ்வளோ எளிமை பாருங்கள். அப்போ இதே மாதிரி ஒரு தடவை அவர் தேர்ட் கிளாஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இவருக்கு எதிராக உட்காந்துருக்காங்க. அவன் எதிராக உட்காந்துருக்கவன் என்ன பண்ணுறான், அவன் எச்ச துப்பிக்கிட்டே வராங்க. எச்ச துப்பிக்கிட்டே வரும்போது அவன் காந்தி வந்து ஒரு துணியை வச்சு துடைக்கிறாருங்க. துணியை வச்சு துடைக்க அவன் எச்ச துப்ப, ஒரு துணியை வச்சு துடைக்க அவன் வீம்புக்குனே எச்ச துப்பிக்கிட்டே வரேன். அப்படி சில கிறுக்கைங்க இருக்காங்க, குப்பை போடுவாங்க, யூரின் போய் விடுவாங்க, எச்சு துப்புவாங்க, எல்லா தவறும் செய்வாங்க. நியூசன்ஸ், பப்ளிக் நியூசன்ஸ் அவங்க தான். அப்போ காந்தி தொடச்சிட்டே வராரு. அப்படியே அவன் காந்தியவே மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அடுத்த ஸ்டேஷனில் வண்டி நிற்கிது.
காந்தி வெளியே வராது. காந்திக்கு ஏகப்பட்ட மாலை மரியாதை பூரா காலில் விழுகிறாங்க. தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் பூராமே காந்தியை வணங்குறாங்க. காந்தி காந்தி மகாத்மா காந்திக்கு ஜெயின் ஒரே சத்தம். அப்படியே உள்ள இருந்தவன் பயந்து போயிட்டான். எவ்வளோ பெரிய ஒரு தலைவனை நம்ம அதை இன்சல்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஒரு தலைவருக்கு முன்னாடி நம்ம அசிங்கம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு காந்தி வந்து மறுபடியும் உட்காந்த உடனே, ஐயா மன்னிச்சுக்குங்கய்யா அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையா, நீங்கள் பாட்டுக்கிறீங்கய்யா அப்படின்னாங்க காந்தி. எவ்வளோ பெரிய மகாத்மா காந்தி. இதெல்லாம் இந்த மாதிரியாக நம்ம இருக்க முடியுமா? நம்ம முன்னாடி ஒருத்தன் எச்சு துப்புனான்னா அடுத்த நிமிஷமே அவன் கண்ணம் பழுத்துரும். ட்ரெயின்லேருந்து தூக்கி வெளியே கூட போட்டுருவோம், போடா வெளியே அப்படின்னு. அவ்வளோ தெய்வீக குணம், உயர்ந்த குணம் காந்தி. அதே மாதிரி காந்தி வந்து 1930 வட்டமேஜை மாநாடு நடக்கும்போது, ஃபஸ்ட்டு மாநாடு நடக்கும்போது காந்தி வந்து கலந்துக்கல. காங்கிரஸ் வந்து அதை எதுக்குது. அப்போ 1931 காந்தி கலந்துக்கிறாரு. காந்தி கலந்துக்கும் போது அவர் இதே மாதிரி தான் வேஷ்டி கட்டி மேலே ஒரு சால்வை மட்டும் போட்டிருக்காரு. அப்போ காந்தியோட பேத்தி, அதாவது அவங்க அண்ணே பேத்தி மனுபன் காந்தி, அவங்க பேர் மனுபன் காந்தி. காந்தி கூடயே இருப்பாங்க. அந்த மனுபன் காந்தி சொல்கிறாங்க, ஏன் தாத்தா இப்படி வேற நல்ல சால்வை போட்டுக்கிற கூடாதா, கிழிஞ்சிருக்கு பாருங்க அப்படின்றா. உடனே காந்தி சொல்கிறாரு, கிழிஞ்சிருந்தா என்னன்னு அந்த கிழிஞ்ச தூக்கி உள்ளே போட்டு கிழியாத பகுதியை மேலே போட்டுக்கிட்டு இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு சிரிக்கிறாராம். எளிமையை பாருங்க. அவர் நினச்சா அப்படியே பட்டுலேயே கோட்டு நெஞ்சு போடலாம். அவ்வளோ அருமையான மனிதன். அதே மாதிரி மகாத்மா காந்தி அங்கே வட்டமேஜை மாநாடுக்கு போகிறாரு. வட்டமேஜை மாநாடுக்கு போகும்போது அங்கே வந்து அப்போ வந்து மன்னர் 5ஆம் ஜார்ஜ் இங்கிலாண்டை ஆள்றாரு. மன்னர் 5ஆம் ஜார்ஜ் இங்கிலாண்டை ஆள்றாரு, இந்தியாவையும் ஆள்றாரு. அப்போ அந்த மன்னர் 5ஆம் ஜார்ஜ் வந்து காந்திக்கு விருந்து கொடுக்கணும்னு சொல்கிறாரு. காந்திக்கு ஒரு விருந்து கொடுக்கணும், அவரை கூட்டிகிட்டு வாங்கன்றாரு. அப்போ காந்திக்கு விருந்து கொடுக்கணும்னு கூட்டிகிட்டு வரும்போது அந்த மன்னருடைய பிஏலாம் இருப்பாங்க பாருங்க, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, மகாத்மா காந்தி அவர்களே, எங்கள் மன்னரை நீங்கள் பார்க்கணும்னா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது, ஒரு காஸ்டியூம் சென்ஸ் இருக்குது, நீங்கள் இந்தந்த ஆடைகளை தான் அணியணும், இல்லைன்னா அவங்கள உள்ளே விட மாட்டோம், அது மன்னரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸில் போகிறது அப்படின்னு. அப்போ காந்தி சொன்னாராம், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு தான் வருவேன், இல்லைன்னா அவங்க மன்னர் என்னை பார்க்க வேணாம், தயவுசெய்து என்னை நான் பார்க்கவே விரும்பலை. இதுதாங்க எங்கள் இந்தியாவோட 90% மக்கள் அணிந்திருக்கிற ஆடை, இதுதாங்க எங்கள் இந்தியாவோட ஆடையே, அதை தான் நான் அணிஞ்சிட்டு வருவேன் அப்படின்னாராம். அப்புறம் போய் மன்னர்கிட்ட சொன்னாங்களாம், ஓகே லெட்டின் கம்மின், அவர் வர சொல்லுங்க அப்படின்னாராம். லெட்டின் கம்மின். அப்புறம் மன்னரோட உட்காந்து காந்தி அந்த அரை ஆடை நிறுவன பக்கிரி அப்படின்னு சொன்னாங்களே, ஹாஃப் நேக்கட் மேன்னு, அந்த ட்ரெஸ்ஸில் தான் உட்காந்து பேசிட்டு வந்தாராம். அப்போ காந்தி இதுக்கு முன்னாடி செய்கிறாரு. இந்த வட்டமேஜை மாநாடுக்கு காந்திக்கு இங்கிலாந்துலேருந்து அழைப்பு வரும்போது காந்தி சொல்கிறாரு, நான் வருவேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் வரணும்னா என்ன அப்படின்றாங்க வெள்ளைக்காரங்க. இங்கிலாந்தில் என்னோட சேர்ந்து ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், இந்த மாதிரி ஊர்வலம் உண்ணாவிரதத்தில் இருந்து கலந்து கொண்ட இந்திய மக்களுடைய சொத்தை, நிறைய சொத்தை வந்து வெள்ளைக்காரங்க பிடுங்கி வச்சுருக்காங்க, சொத்தை வந்து பிடுங்கி தடுத்து வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட இருந்து பறித்த சொத்துக்களை எல்லாம் திரும்ப கொடுப்பேன்னு சொன்னா தான் நான் வட்டமேஜை மாநாட்டுக்கே வருவேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அவங்க பிடுங்கின பறித்த சொத்தை பூரா எல்லா இந்தியர்களுக்கும் கொடுத்துட்டு தான் அப்புறம் தான் காந்தி போகிறாரு. பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் வந்து அவர் வந்து அடுத்தவர்களுடைய இதைத்தான், நன்மையை தான் கருதுறாரு. அப்புறமேட்டு காந்தி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்பவே மாட்டீங்க. காந்தி வந்து லண்டன்லேருந்து வந்ததுமே குஜராத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணார். அப்போ குஜராத்தில் வந்து ஒரு முஸ்லீம் கம்பெனிக்காரங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் எங்களுடைய கம்பெனி வச்சுருக்கோம், அதுக்கு நீங்கள் வந்து சட்ட ஆலோசகராக வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா போன உடனே காந்தி முதல்ல சவுத் ஆப்பிரிக்க மக்களுடைய விடுதலைக்காக தான் போராடுறாரு, இந்திய விடுதலைக்காக அவர் போராடல, சவுத் ஆப்பிரிக்காவில் தான் போராடுறாரு. அப்போ போராடி அந்த மக்களுக்கு வந்து உத்வேகத்தை ஏற்படுத்தி, விழிப்புணர்வு ஏற்படுத்தி, பாதி வந்து அந்த நிறவரி கொள்கையிலேருந்து அவங்களுக்கு வெற்றி பெற்று கொடுத்துட்டு அவர் இந்தியாவுக்கு திரும்பும்போது, அப்போ வந்து அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க, சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் காந்திக்கு வந்து 52 பவுன் நகை வந்து நன்கொடையாக கொடுக்குறாங்க. அது காந்திக்கு நன்கொடையாக கொடுத்த உடனே
காந்தியோட மனைவி இருக்காங்க பாருங்க, கஸ்தூரிபாய் காந்தி. கஸ்தூரிபாய் காந்தி அவங்க அந்த 52 பவுன் நகையை வாங்கி அவங்க வச்சுக்கிட்டாங்களாம். 4 பையங்க இருக்காங்க எனக்கு, அவங்களுக்கு வேணும் அப்படின்னு. காந்தி சொன்னாரா, நாலுமே ஆம்பளை பையங்க, உனக்கு எதுக்கு நகை, இந்த நகையை நம்ம வந்து கொடுத்துடணும் கொண்டா அப்படின்றாரு. அவங்க கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. நீ கொடுக்கலைன்னா நான் வரமாட்டேன், இந்தியாவுக்கு நான் வரமாட்டேன். காந்தி தான் எப்பயுமே ஒத்துழையாமை இயக்கம் இந்த மாதிரி போராடுற குணம் உடையவராச்சு. அதுதான் அவர் முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த அம்மா பாதி மனசா அந்த நகையை பூரா போட்டு போட்டு பார்த்துட்டு, நகை வளையல் மோதிரத்தெல்லாம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கழட்டி கொடுத்தாங்களாம். அவங்களுக்கு அந்த ஒரு திருப்தி. நகை எல்லாமே அவர் அந்த மக்கள்கிட்ட கொடுத்து, நீங்கள் தென்னாப்பிரிக்கா மக்கள், நீங்கள் போராடணும், உங்கள் விடுதலைக்காக நீங்கள் போராடணும், அதுக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்டு வந்தாங்க. எப்படி பாருங்க மகாத்மா காந்தி, மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மகாத்மா காந்தி. இப்போ இந்த மகாத்மா காந்தி அவருடைய ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான விஷயத்த சொல்கிறேன், நம்பவே மாட்டேங்க. மகாத்மா காந்திக்கு 4 பையங்க. கடைசியாக உள்ள பையன்தான் தேவதாஸ் காந்தி. அவர் தான் ராஜாஜியோட நம்ம தமிழ்நாட்டில் மூதறிஞர் ராஜாஜியோட மகளை காதலிக்கிறாரு. மூதறிஞர் ராஜாஜி மகளை காதலிக்கிறாரு. காதலிச்ச உடனே இவங்க 2 பேரும் நாங்கள் காதலிக்கிறோம், திருமணம் செய்ய விரும்புகிறோம்னு காந்திகிட்ட போய் சொல்கிறாங்க. காந்தி சொல்கிறாரு, உங்கள் காதல் வந்து உண்மையானது தானா அப்படின்னா எனக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். எப்படி? 5 வருஷம் நீங்கள் 2 பேரும் பொறுமையாக இருக்கணும், ஒருத்தர் பார்த்துக்க கூடாது, ஒருத்தர் கடிதத்தில் கூட எழுதிக்கிற கூட பேசக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது, எதுலேயுமே நீங்கள் எந்த விதமான கம்யூனிகேஷனும் கான்டாக்டும் இல்லாமல் நீங்கள் இருந்து 5 வருஷம் கழித்து நீங்கள் உண்மையிலேயே ஒருத்தர் விரும்புனீங்கன்னா நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறீங்களா? அதே மாதிரி பாருங்கள், 5 வருஷம் 2 பேரும் அமைதியாக இருந்து அப்புறமேட்டு காந்திகிட்ட சொல்லி கல்யாணம் முடிச்சாங்க. எப்படி பாருங்க. அப்புறமேட்டு இந்த காந்தியோட மூத்த மகன், 4 மகன் சொன்னல, மூத்த மகன் பேரமா ட்ரங்கன் யார்ட் குடிச்சுக்கிட்டே இருப்பானா. டெய்லி சாயங்காலம் குடிச்சிட்டு வந்து பிளாட்ஃபார்ம்லாம் உளுந்து கிடப்பானா. எப்பயுமே குடிச்சிட்டு வந்து காந்தியை வந்து அடிக்கிற மாதிரியே வருவானா. எங்க வாழ்க்கையவே சீரழிச்சிட்டியா, எங்களை என்ன வளர்த்தியா நீ, எங்களை வந்து எப்படி வளர்த்த நீ, உன்னுடைய புகழுக்காக நீ வந்து மகாத்மா ஆகணுன்றதுக்காக எங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டியா, நீ உண்மையான மகாத்மாவா, நீ ஒரு போலியா, நீ ஒரு போலி, உன்னை வந்து போலின்னு நான் நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அழுவானா. அழுது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியே தரையில விழுந்தா அப்படியே பிறண்டு படுத்துருவானான், போதையில் அப்படியே படுத்துருவானான். அப்போ மகாத்மா காந்தியோட அவருடைய தொண்டர்கள், சிஷியர்கள், தோழர்கள்லாம் கேட்குறாங்க, மகாத்மா அவர்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆத்மா, எவ்வளோ பெரிய பேர் ஆத்மா நீங்கள் இந்த உலகத்தில், உங்களுக்கு வந்து இப்படி ஒரு மகன் பிறந்திருக்கானே, என்ன மகாத்மா இப்படி ஒரு சோதனை உங்களுக்கு அப்படின்னு காந்திகிட்ட கேட்ட உடனே காந்தி சொன்னாரா, இது வந்து என்னன்னா நல்லா கவனமாக கேளுங்க, இது வந்து நான் வந்து திருமணம் முடிச்சிருந்தப்ப எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சோம்பலை. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சோம்பலைன்னும் போது நானும் எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அப்பா தலைமாட்டில் உட்காந்துருந்தோம். அப்போ எங்கள் சித்தப்பா சொன்னார், காந்தி நீ இப்போ தான்ப்பா கல்யாணம் முடிச்ச பையன், போப்பா மனைவியோட போய் உள்ளே போய் இது நீ போய் விடு, நான் அப்பாவை பார்த்துக்கிறேன், அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்து உனக்கு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே காந்தி உள்ளே போயிட்டார், அறையில் போய் வீட்டுக்குள்ளே போயிட்டார். அப்போ கொஞ்ச நேரத்தில் காந்தியோட அப்பா இறந்துட்டார். நல்லா கேளுங்க. அவங்க சித்தப்பா வந்து காந்தியோட கதவை தட்டுறாரு, காந்தி வாப்பா, அப்பா இறந்துட்டாருப்பா அப்படின்னு. அப்போ காந்தி சொல்கிறாரு, நான் கதவை திறந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருந்தேன், என் மனைவியோட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தேன்றார். அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா இறந்து போகிற சூழ்நிலையிலையும் கூட என் மனசு பாருங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணுன்ற அந்த காம எண்ணத்தில் இருந்ததுனால, அந்த காம எண்ணத்தின் வாயிலாக அந்த கெட்ட எண்ணத்தின் வாயிலாக தோன்றினவன் தான் இவனாக இருப்பான். அதனால தான் அவனுக்கு அந்த கெட்ட எண்ணங்கள் புத்தி வந்து குடிச்சிட்டு இப்படி மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்றார். எப்படி பார்த்தீங்களா மகாத்மா காந்தி. இந்த மகாத்மா பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். மகாத்மா காந்தியை வந்து அப்போ வந்து இங்கிலாந்தோட பிரதமர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, ஏங்க அவர் ஒரு நிராயுதபாணி, சட்டையே இல்லை, சட்டை கூட போட்டுக்கிறல, ஒரு ஆயுதம் கூட இல்லாத ஒரு ஆளுக்கு போய் இவ்வளோ நாள் அவருக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவரை வந்து ஒன்றும் செய்யாமல் நீங்கள் வந்து அவரை விட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த காந்தின்ற ஆளுக்கு இப்படி பயப்படுறீங்களே அப்படின்போது சர்ச்சில் அந்த டைமில் வந்து அவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில் தான்
இங்கிலாந்தோட பிரதமர். அவர் வந்து இங்கிலாந்தோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அவர் தான், பாதுகாப்புத்துறையும் அவர் தான், இராணுவ மந்திரி அவர் தான். அவர் சொல்றாரு, இந்த காந்தின்றவர் கத்தி எடுத்தா நான் துப்பாக்கி எடுத்திருப்பேன், துப்பாக்கி எடுத்தா நான் பீரங்கி எடுத்திருப்பேன், பீரங்கி எடுத்தா நான் வந்து அப்படியே கிரனட்டா ஃப்ளைட்டில் கொண்டு போய் போட்டிருப்பேன். ஆனால் அந்த மனிதன் அகிம்சை எடுத்திருக்காருங்க, அகிம்சையை எடுத்துக்கிறாரு, ஒத்துழையாமை இயக்கம்ன்றதை எடுத்துக்கிறாரு, உண்ணாவிரதம் இருக்காரு. அந்த அகிம்சைக்கு நிகரான ஆயுதத்தை இன்னும் நம்ம கண்டுபிடிக்க முடியலைங்க. அந்த காந்தி பயன்படுத்துகிற அகிம்சைன்ற ஆயுதத்தை அழிக்கிறதுக்கு, அதை ஒடுக்கிறதுக்கு, அதை வெற்றி பெறுவதற்கு இன்னும் நம்ம ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கலைங்க. அதனால தான் காந்தியை ஜெயிக்க முடியலைங்க அப்படின்றார். எவ்வளோ சிறப்பு பாருங்க, எவ்வளோ அருமையான விஷயங்கள் காந்தியை பற்றி இந்த நேரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா நம்ம ஒரு காந்திய மண்ணில் பிறந்தவங்க, காந்தி மண்ணில் பிறந்தவங்கன்னு நம்ம பெருமைப்படணும், ஒவ்வொரு நேரமும் பெருமைப்படணும். இந்த நேரத்தில் நான் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பாட்டில் உங்களை சந்திக்கிறேன்.